தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் தீபாவளி முடிந்து சென்னை திரும்புபவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிப்பவர்கள் பல்வேறு தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாடிவிட்டு விடுமுறை முடிந்து நேற்று முதல் அவர்கள் சென்னை திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக சாலைகளை பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ்டி சாலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரைக்கும் இன்று அதிகாலை முதல் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு பல்வேறு ஊர்களிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலமாகவும் சிறப்பு ரயில்கள் மூலமாகவும் ஏராளமான பயணிகள் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு வந்தார்கள். இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதே போல தாம்பரம் பேருந்து நிலையம் பகுதியிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் விட்டு தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது விட்டு பெய்து வருகிறது. சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டு ரயில்கள் மூலமாக தாம்பரம் ரயில் நிலையம் வந்த பயணிகள் அங்கிருந்து தாம்பரம் பேருந்து நிலையத்துக்கு வந்து மாநகர பேருந்தில் ஏறி பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விட்டு மழை பெய்வதன் காரணமாக வெளியூரில் இருந்து வந்த அந்த பயணிகள் கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள். போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தற்போது போக்குவரத்து சீராக இருக்கிறது. மாநகர பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுகிறது. வெளியூரில் இருந்து ரயில்கள் மூலமாக தாம்பரம் வந்து தாம்பரத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு மாநகர பேருந்துகள் மூலமாக தற்போது பயணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மழையும் விட்டு பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக கடும் அவதிக்கிடையே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தாம்பரம் ரயில் நிலைய பகுதியிலும் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. பேருந்து நிலையத்திலும் அதிக கூட்டம் காணப்படுகிறது. ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து சீராக இருக்கிறது. அதிக அளவு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான்.